ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி அல்ட்ரா சாஃப்டான செவ்வாழை பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாழை பன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பழுத்த செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. நீங்கள் நார்மல் வாழைப்பழத்தில் கூட இந்த டிஷ்ஷை செய்யலாம். ஆனால் நார்மல் வாழைப்பழத்தில் விட செவ்வாழைப்பழத்தில் அதிக அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. செவ்வாழைப்பழத்தில் கால்சியமும் பொட்டாசியமும் அதிக அளவு இருக்கிறதுனால நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. செவ்வாழைப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ரத்தத்தை ரொம்ப நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்குங்க. அதுவும் இல்லாமல் இதில் விட்டமின் B6 இருக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இதே மாதிரி எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த செவ்வாழைப்பழத்துக்கு இருக்குங்க. டெய்லி குழந்தைங்களுக்கு செவ்வாழைப்பழம் கொடுங்க. அப்படி செவ்வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது அளவில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். நான் அடுத்து சொல்கிற பொருட்களை எல்லாம் நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவை அளந்தீங்களோ அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற செவ்வாழைப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, அப்புறம் 1 கப் தண்ணி. எந்த கப்பில் கோதுமை மாவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணிங்க. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ எந்த கப்பில் கோதுமை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் தண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரை அலசி இதில் ஊற்றிடலாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து விட்டுடலாங்க. கொஞ்சமாக 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறேங்க. உங்களுக்கு ஏலக்காய் தூளோட மனம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தாங்க இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை தவா எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் அதிக அளவு தேவைப்படாதுங்க. இப்போ 1 குழிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். இப்போ மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இதே மாதிரி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குங்க. 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், கமன் வாசனையோட நம்மளோட செவ்வாழைப்பழம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட செவ்வாழை பன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து நெய்யில் கூட இதை சுட்டு எடுத்துக்கலாங்க. நமக்கு கோதுமை மாவை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணுன்ற டென்ஷன் கூட கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.